Hi guys, welcome back to a new video. நேற்றுக்கு மும்பை T20 லீக் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்கலனா பரவாயில்ல. இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிவன் டுபேக்கிட்டேருந்து ஒரு டெரிஃபிக்கான ஸ்பெல் நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம். மும்பை ஃபால்கன்ஸுக்கு அகேன்ஸ்டாக மும்பை ஃபால்கன்ஸை லீட் பண்ணுறது ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம சிவன் டுபேயோட டீம் ஆக்ஸ் அந்தேரி ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் சிவன் டுபேயோட ஸ்பெல் எப்படி இருந்துச்சு, எப்படி போல் பண்ணியிருக்காருங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்குது, அதை பற்றியுமே பேசும். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தள்ளிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஆர்சிபியோட ஹெட் கோச் ரீசனாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்துருந்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஆர்சிபியோட சக்ஸஸ்க்கு க்ரூஷியலாக இருந்தது இந்தியன் கோச்சஸ்னு நம்ம ஆண்டி ஃப்ளவர் சொல்லியிருக்காரு. ஓம்கார் சால்வி ஆர்சிபியோட பவுலிங் கோச் தான் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மாலோலன் ரங்கராஜன் இவர் வந்து நிறைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் இன்வால்வ்டாக இருந்தாரா. அதுக்கப்புறம் டிகே இவர் வந்து ஆல் டுகெதர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஒரு கிரேட் எனர்ஜி இவர்கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் டீம் எஃபர்ட்னு சொல்லி ஆண்டி ஃப்ளவர் சொல்லியிருக்காரு இந்த IPL 26 கேம்பெயினுக்கு அப்புறமா. ஆக்சுவலி இதுலேருந்து ஒரு டேக்அவே இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் ஃப்ளெமிங்கை மட்டும் பேஷ் பண்ணுறாங்க. ஃப்ளெமிங் தான் எல்லா டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி, அவர் தான் வந்து டீமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். இங்கே ஃப்ளெமிங் மட்டும் பிரச்சனை கிடையாது. டீமில் எக்கச்சக்கமான சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. பவுலிங் கோச் எரிக் சேமன்ஸ், அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் ஸ்ரீதரன் ஸ்ரீராம், பேட்டிங் கோச் மைக்கேல் லசி, அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச் ராஜீவ் குமார்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அப்போ டீமோட எல்லா டிஃபீட்ஸ்க்குமே எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் தான், நாட் ஓன்லி ஃப்ளெமிங். அதுதான் என்னோட ஒரே ஒரு கருத்து. ஸோ ஃப்ளெமிங்கை சேஞ்ச் பண்ணுறதுனால ஓவர் நைட் எல்லாமே மாறிடாது. அண்ட் மைக்கேல் லசி கூட ஒரு மேட்ச்சில் சொல்லியிருப்பார், நாங்கள் என்ஆர்ஆர் ஃபோக்கஸ் பண்ணலன்னு. ஸோ சப்போர்ட் ஸ்டாஃபோட ஒரு ஓவரால் சேஞ்ச் நான் எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் நீங்கள் ஃப்ளெமிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ளெமிங்கை மூவ் ஆன் ஆகிறாருன்னா அப்போ மற்ற சப்போர்ட் ஸ்டாஃப்மே நீங்கள் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ண வேணும். அதுக்கப்புறம் அவங்களும் கண்டினியூ பண்ணாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்தாகணும். டிசிஷன் மேக்கிங்கிறது கலெக்டிவான ஒரு ப்ராசஸ். இன்கேஸ் ஃப்ளெமிங் மூவ் ஆன் ஆகிறாருன்னா மற்ற சப்போர்ட் ஸ்டாஃப்மே வந்து மூவ் ஆன் ஆகணும். ஒரு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா மற்ற சப்போர்ட் ஸ்டாஃப் இப்போ ஃப்ளெமிங்கோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. நியூவாக வரப்போகிற ஹெட் கோச் அவருக்குன்னு ஒரு தனி என்வைரன்மெண்ட், அவருக்குன்னு ஒரு தனி ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ண நல்லா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டிக்கிங் ஆன் வித் மைக்கேல் லசி அண்ட் ராஜீவ் குமார். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. டியூ டு T20 வேர்ல்ட் கப் 26 லங்கா பிரீமியர் லீக் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான சீசன் வந்து இப்போ வரைக்கும் ஆரம்பிக்கல. ஸோ ஜூலை மந்தில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. அண்ட் ஷெட்யூலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் டிராஃப்ட் ப்ரீ சைனிங்ஸ்லாம் கூட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷத்துக்கான லங்கா பிரீமியர் லீக் ஜூலை 17 ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 8 அன்னைக்கு ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஸோ இந்த சீசனில் போத் பத்தும் நிசங்கா அண்ட் பத்திரனா ப்ளே பண்ண போகிறது கிடையாதுன்னு இப்போ பப்பரே அப்படிங்கிற ஸ்ரீலங்கன் வெப்சைட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த IPL சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பத்திரனாக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருந்துச்சு. தென் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் தான் வந்து ஜாயின் பண்ணார் கேம்பை. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாரு. அந்த மேட்ச் அப்பயே வந்து அவருக்கு ஒரு இன்ஜுரி திரும்பி ஏற்பட்டுச்சு. ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி தான். இந்த ரெக்கரிங் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ட்ரீட் பண்ணுறதுக்காக பத்திரனா ஒரு சர்ஜரி அண்டர்கோ பண்ண போறாரு டியூரிங் LPL விண்டோ. அதனால தான் இந்த LPL சீசன் அவர் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. நிசங்கா பற்றி சரியான இன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் அவருமே இந்த சீசன் மிஸ் அவுட் பண்ண போறாரு. பிக் பாஷ் லீக் பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ அதை பற்றி பார்ப்போமா. ஸோ பிக் பாஷ் லீக்ல ரெண்டு ரைவல் கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒன்னா மெர்ஜ் ஆக போறாங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அண்ட் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ். இது ஃபுட்பால் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா மான்செஸ்டர் யுனைடெட் அண்ட் மான்செஸ்டர் சிட்டி ஒன்னா வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கு. மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் ஒரு டைம் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 2018 சீசன்ல மெல்பர்ன் ஸ்டார்ஸ் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க ஃபைனல்ஸ்ல. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அதர் ஹேண்ட் அவங்க இப்போ வரைக்குமே எந்த ஒரு சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணது கிடையாது. BBL மெல்பர்ன் ஸ்டார்ஸ் மட்டும் தான் எந்த ஒரு ட்ராஃபி வின் பண்ணது கிடையாது. மற்ற எல்லா டீமும் அட்லீஸ்ட் ஒன் ட்ராஃபியாவது வின் பண்ணியிருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 3 டைம் ஃபைனல்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. 2015, 2018 அண்ட் 2019. பட் 3 டைமே ரன்னர்ஸ் அப்ல முடிச்சிருக்காங்க. ரொம்ப அன்லக்கியான ஒரு ஃபிரான்சைசி. பட் இப்போ அடுத்து BBL என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆக போற டீமோட நேம் இப்போதைக்கு என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணல. பட் இந்த டீம் வந்து MCGல அதே மாதிரியே ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் இந்த டீமோட கலர் வந்து நேவி ப்ளூவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அஃபிஷியல் நேம் இப்போதைக்கு மெல்பர்ன். அதுக்கப்புறம் நிக் நேம் என்ன அப்படிங்கிறது ஸ்டில் தே ஆர் ஒர்க்கிங் ஆன். இங்க தான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். BBL கரண்டா 8 டீம்ஸ் இருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அண்ட் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் சேர்த்து. இப்போ இந்த ரெண்டு டீமே மெர்ஜ் ஆகிட்டாங்கன்னா அப்போ 7 டீம் தான் BBL இருக்குமா இனிமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. கிரிக்கெட் விக்டோரியா அவங்க இன்னொரு பிரான்சைசி லைசன்ஸை வந்து பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு செல் பண்ண போறாங்க. இவ்வளவு வருஷங்களா கிரிக்கெட் விக்டோரியா தான் போத் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அண்ட் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இனிமே கிரிக்கெட் விக்டோரியா மெர்ஜ் ஆக போற அந்த பிரான்சைசி மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த இன்னொரு பிரான்சைசி வந்து பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் தான் மெயின்டைன் பண்ண போறாங்க. ஸோ இப்போ $1 மில்லியன் கொஸ்டின் என்னன்னா யார் அந்த பிரைவேட் இன்வெஸ்டரா இருக்க போறாங்கன்னு. இப்போ IPL பிரான்சைசி தான் அஃப்கோர்ஸ் வர போறாங்க. எந்த IPL பிரான்சைசி வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் காமிக்க போறாங்க அப்படிங்கறத ESPNல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சன் குரூப் ஆர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆர் மும்பை இந்தியன்ஸ், இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் இப்போ BBL குள்ள என்டர் ஆக போறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. இப்போ நியூவா வரப்போற இன்வெஸ்டர்ஸ் வந்து மெல்பர்ன் பேஸ் பண்ண பிரான்சைசிக்கு தான் போகணுமா, ஆர் அவங்க நியூவா ஒரு ஸ்டேட் வந்து கொண்டு வரலாமா? லைக் கேன்பரா வந்து இப்போதைக்கு BBL கிடையாது. ஸோ சன்ரைசர்ஸ் கேன்பரா ஆர் MI கேன்பரா இந்த மாதிரி டீம் கொண்டு வரலாமா அப்படிங்கிறது தான் இப்போ கேட்க வேண்டிய ஒரே கேள்வியாக இருக்கு. பட் அதுக்குமே கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். சென் அப்படிங்கிற வெப்சைட்ல என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த செகண்ட் விக்டோரியன் பிரான்சைசி இருக்கு இல்லையா, பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு போக போகிறது, அந்த பிரான்சைசி வந்து as soon as possible வந்து செல் பண்ணுவாங்க. அண்ட் இன்கேஸ் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவில் அந்த செகண்ட் விக்டோரியன் பிரான்சைசியை செல் பண்ண முடியலனா இட்ஸ் ஸ்டில் அன்கிளியர் வாட் வுட் ஹேப்பன் ஆஃப்டர் தட். பட் டோன்ட் வரி, கண்டிப்பாக ஒரு IPL பிரான்சைசி வரதான் போகுது. CSK அஃப்கோர்ஸ் ரேஸ்ல கிடையாது, அது வந்து ரொம்ப ஷியராகவே நம்ம சொல்லிக்கலாம். ஒன்லி MI அண்ட் SRH தான் இப்போதைக்கு
இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஜூன் 15 அன்னைக்கு கிரிக்கெட் ஹவுஸ்ல ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. இந்த மீட்டிங்ல வந்து பிரைவேடைசேஷனுக்கான பிளான்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ஒரு ஐபிஎல் டீம் தான் அந்த பிபிஎல் என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். பட் சூன், அதாவது கொஞ்சம் வருடங்கள்ல வந்து எல்லா ஐபிஎல் டீம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் டீம்ஸ் வந்து பிபிஎல் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃப்டர் 6 லாங் இயர்ஸ் சிட்னி தண்டர் அவங்க ஹெட் கோச்சான ட்ரெவர் பேலிஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. ஸோ சிட்னி தண்டரோட நியூ ஹெட் கோச்சா வந்து இப்போ ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிளின்டாஃபோட பிளேயிங் டேஸ்ல சூப்பரான ஒரு பிளேயர். பட் ஆஸ் அ கோச் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து லைன்ஸ், அதாவது இங்கிலாந்து அண்டர் 19 டீம் வந்து கோச் பண்ணியிருக்காரு. தி நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் இந்த டீம் வந்து தி 100ல இருக்காங்க. இந்த டீமுக்காக வந்து நம்ம ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 டைம்ஸ் டாப் 4ல ஃபினிஷ் பண்ண வச்சிருக்காரு. அண்ட் ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப்க்கு இதான் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் கோச்சிங் ரோலா இருக்க போகிறது. பிகாஸ் அதிகமாக வந்து இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் பிபிஎல்லையுமே ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் கண்டினியூ பண்ணுவார். ஐபிஎல்லாம் முடிஞ்சிச்சுமே எல்லா ஐபிஎல் டீமோட ஃபேன்ஸுமே ஒன்னா சேர்ந்து இந்தியன் மேட்சஸை பார்க்க வேண்டியதுதான். ஸோ ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியா வர ஜூன் 6 ஆரம்பிக்குது. 1 ஆஃப் டெஸ்ட் மேட்ச் அண்ட் 3 ஓடிஐ மேட்சஸ் ப்ளே பண்ண போறாங்க. இந்த 1 ஆஃப் டெஸ்ட் மேட்சுக்கு வந்து இப்போ நெட் பவுலர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குர்ஜப்னீத் சிங், ஆகிப் நபி, பிரின்ஸ் யாதவ், சராஞ்ச் ஜெயின், ஜீஷான் அன்சாரி அண்ட் சிவாங் குமார் இவங்கள தான் இப்போ இந்தியன் ஸ்குவாடை ஜாயின் பண்ணியிருக்காங்க நெட் பவுலர்ஸா. அண்ட் பிசிஐ இப்போ சாய்ராஜ் பௌத்லேயே இந்தியன் டீமோட நியூ ஸ்பின் பவுலிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக கேப்டன் சிவன் டுபியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போமா. ஸோ மும்பை T20 லீக்ல அகைன்ஸ்ட் மும்பை ஃபால்கன்ஸ் சிவன் டுபே 3.2 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 17 ரன்ஸ் கன்சீட் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவர் பிளேல இன்னைக்கு டூபே 2 ஓவர் பவுல் பண்ணியிருக்காரு. செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஓவரில் செகண்ட் ஓவரில் இஷான் முல்சந்தனி அப்படிங்கிற ஓப்பனரை ரிமூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஓவரில் பிக் விக்கெட் ஷேயர் கேப்டனோட விக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணாரு. சிஎஸ்கே அவருக்கான பவுலிங்கை கொடுக்காதது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சரியான ஒரு முடிவு தான். அவர் வந்து ஒகேஷனாக பவுல் பண்ணக்கூடியவர் தான். அவர் சும்மா கை சுற்றி ஒரு ஓவர் போட்டு போவார். ஹைலி இன்கன்சிஸ்டன்ட், நிறைய ரன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு சில மேட்ச்ல ஐ திங்க் 1 ஓவர் பவுல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ டூவே சிஎஸ்கே பவுலிங்க்கு ப்ரிஃபர் பண்ணாதது ஐ ஃபெல்ட் ஓகே. ஏன்னா சிஎஸ்கே டீமோட பவுலிங் அட்டாக் ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எஸ், ஒரு சில மேட்சஸில் வந்து தே ஆர் குவைட் எக்ஸ்பென்சிவ். அவங்க வந்து சில பவுலர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி பண்ணலை. டூபே சிஎஸ்கே இருக்கிறது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் ரோலில் தான். ஸோ அவர் வந்து பவுலிங் நல்லா பண்ணுறாரா இல்லை நல்லா பண்ணலையா அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு இஸ் நாட் நீடட். பட் கண்டிப்பாக டூபேயோட இந்த ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை நம்மளால் நெக்லெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டூபேயோட இந்த பவுலிங் ஸ்பெல்லை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பை.